ஹலோ ஹபீபீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? உலகத்திலேயே முஸ்லீம்களுக்கு எல்லாமே முக்கியமான ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹரம். அந்த ஹரமில் இந்த நோன்பு திறக்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரமதான் டைமில் ரொம்ப டிராஃபிக் இருக்கும், ரொம்ப மக்கள் வந்து ஹரமில் இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 4:30 ஆகுது. நம்ம அசர் தொழுகை வீட்டில் தொழுது இஃப்தாருக்காக இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஃபுல் டிராஃபிக்குங்க, எங்கேயுமே வந்து பார்க்கிங் கிடைக்காது. இப்போ நம்ம போகிறோம், எப்படி பார்க்கிங் பண்ணுறது, எப்படி நம்ம உள்ளே போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜபலுல் நூர் மலை. இந்த மலையில் தான் குர்ஆனோட வசனம் இறங்குச்சு. அதுவும் இந்த ரமதான் மாதத்தில் தான் இந்த ஒற்றைப்படைகள்னு சொல்லுவாங்க, இதில் தான் வந்து இந்த குர்ஆன் வசனங்கள் இறங்குச்சின்னு சொல்லுவாங்க. அந்த மலை தான் இது ஜபலுல் மலை. அடிக்கடி நம்ம வீடியோவில் காமிச்சிருப்போம். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க ரோடு வந்து பார்த்திங்கன்னா அல்ஹாஜி ரோடு. இப்போ நம்ம பிளான் என்னென்னா, இங்கேருந்து நம்ம அல்ஹாஜி ரோடு வழியே அஜிசியா கிராஸ் பண்ணி அஜிசியாவிலேருந்து மஸ்குதா பார்க்கிங்கில் தான் இருக்கிறதுலே ஹரமுக்கு கிட்ட வந்து உங்களால் போக முடியும். வண்டியும் வந்து ஃப்ரீ பார்க்கிங், அதாவது நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கணும். 11 ரியால் நினைக்கிற ஒரு டிக்கெட்டு. வண்டியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இஃப்தாருக்கான அந்த ப்ரிப்பரேஷன் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. மக்கள் அங்கிட்டும் இங்கிட்டும் கடைகளில் பார்த்திங்கன்னா கூட்டமாக நிற்கிறாங்க. மார்க்கெட் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நல்ல கூட்டமாக தான் தெரியுது. பார்த்திங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நோம்பு கஞ்சி வாங்க வந்திருக்கோம். நோம்பு கஞ்சி வடை எல்லாமே இங்கே விற்கிது. நோம்பு கஞ்சி வாங்கியாச்சு, நோம்பு கஞ்சி வடை எல்லாம் வாங்கியாச்சு. உளுந்த வடை, பருப்பு வடை, உளுந்த வடை, சமோசா, நோம்பு கஞ்சி இந்த ஹோட்டலில் வாங்கியாச்சு. இது அஜிசியாவில் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து கிடைக்கும் உங்களுக்கு நோம்பு கஞ்சி வேணா மக்காவில். சரி, நோம்பு கஞ்சி வாங்கிட்டு மக்காவை நோக்கி ஹரமை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். தேட்டரிங் ரோடில் கனெக்ட் ஆகும். அங்கேருந்து நம்ம மஸ்குதா பார்க்கிங் போகணும். இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி போகுது அப்படிங்கிறத. இங்கே உள்ள மக்காவில் உள்ள மலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டனல்களால் நம்ம வந்து கிராஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக போயிடலாம். இந்த அஜிசியாவிலேருந்து நீங்கள் இறங்கி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ரோடு பிரியும், நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். ரைட் சைடில் போயிட்டு அங்கே லாஸ்ட்டில் யூட்டன் எடுக்கணும். ஆனால் இப்போ பார்க்கிங் ஃபுல்லாக இருக்கா என்னன்னு தெரியல, அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரியல. கார்லாம் நிற்கிது, விட்றாங்களான்னு தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். எல்லா காரையும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க, விட்றாங்களான்னு தெரியல. அங்கே போக முடியலன்னா ரொம்ப கஷ்டம், வேறு எந்த வழியிலையும் போக முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறது பார்ப்போம். மலையை உடச்சி எப்படி ரோடு போட்டுட்ருக்காங்க பாருங்கள். இது வந்து நேராக அஜிசியாவில் போய் கனெக்ட் ஆக போகுது. இது ஃபுல்லாக அங்கே போகிற பஸ்ஸு தான். இந்த உம்ராவுக்கு நீங்கள் வந்து இஹ்ராம் கட்டிட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்களை வந்து அவுட்லேயே பார்க்கிங் போட சொல்லிடுவாங்க. அவுட்லேயே பார்க்கிங் போட்டு அதை வந்து பஸ்ஸு மூலமாக உங்களை கொண்டு வந்து இங்கே ட்ராப் பண்ணிடுவாங்க. அது தனியாக நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். ஸோ எல்லா பேரும் மொத்தமாக காரோடு உள்ளே வந்தால் டிராஃபிக் இங்கே மக்களை தாங்க முடியாது இல்லையா? அதனால் வந்து நீங்கள் இஹ்ராமோட, அதாவது டிரைவர் இஹ்ராமில் இருந்தால் வண்டியை வந்து அங்கேயே பார்க் பண்ண சொல்லிடுவாங்க. அதாவது நீங்கள் ஜித்தாலேருந்து வந்தாலும் சரி, மதினாலேருந்து இருந்தாலும் சரி, தாயிஃப்லேருந்து வந்தாலும் சரி, ஊருக்கு அவுட்லேயே ஒரு பார்க்கிங் இருக்கும், செக் போஸ்ட்லேயே. அங்கே பார்க்கிங் போட்டு பஸ்ஸில் தான் நீங்கள் வர்ற மாதிரி இருக்கும். திரும்பி அதே பஸ்ஸு அந்த பஸ் ஸ்டாண்டை வச்சுட்டு எங்கே இறக்கிறவங்கள அதை வச்சுட்டு திரும்பி அதே இடத்துக்கு வந்தீங்கன்னா திரும்பி உங்களை கொண்டு போய் அங்கே ட்ராப் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து நம்ம மஜித் அல் ஹரம் போகிறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கோம். பார்க்கிங் கிடைக்குதான்னு தெரியல, பார்க்கலாம். மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக 5 மணி. பார்ப்போம் 5 மணிக்கு வந்தால் பார்க்கிங் கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். உங்களுக்கு ஒரு மலை தெரியும், ஜபல் தௌர், அதாவது தௌர் குகை இருக்கிற இடம். இந்த சிலந்தி வலை கட்டின ஹதீஸ் கேட்டிருப்பீங்க, அது நடந்த இடம் இதுதான். சம்பவம் நடந்த இடம் இதுதான். இதெல்லாம் வந்து புதுசாக அந்த ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக மலையாக தான் இருந்துச்சு, அதை உடச்சி வந்து இங்களுக்கு பாதை போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து இந்த மலையிலேயே வந்து நீங்கள் வண்டி போகிற அளவுக்கு அவங்க ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து நீங்கள் வரும்போது ஃபஸ்ட்டு உங்களை உம்ராக்களை கொண்டு வந்தால் கீழே நிப்பாட்டி காமிச்சிருப்பாங்க இல்லையா? இனிமேல் வந்து பஸ்ஸே மேலே போகிற மாதிரி அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்கு. மேலே போய் நம்ம பார்க்க முடியும். நானும் இது வரைக்கும் போனதில்லை, போனால் காட்டுறேன். அதுக்கு பின்னாடி தான் ஹரம் இருக்குது. இங்கே வரைக்கும் வந்து கார் பார்க்கிங் வந்து போட்டிருக்காங்க. தெரியல எப்படி நம்ம இங்கேக்குள்ளே போட்டு நடந்து போகிறதா இல்லை டாக்ஸியில் போகிறதான்னு. இங்கே ஏதாச்சும் நம்ம இந்த மலைகள் 2 சைடு இருக்கா, இந்த 2 சைட்லேயும் ஏதாவது ஒரு பக்கம் தான் நம்ம வண்டியை போடணும். பார்ப்போம், வாங்க முன்னாடி போய் பார்ப்போம். அப்படி இல்லாட்டினா இந்த சைடு வண்டியை போட்டுட்டு டாக்ஸியில் போயிடுவோம். கார்லாம் வந்து அங்கே வரைக்கும் போட்டிருப்போம். இப்போ அது ஃபுல்லாமே பஸ் பார்க்கிங்கை மாற்றிட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லை, நம்ம இதுக்குள்ளே தான் எங்கேயாவது போட்டாகணும். வண்டியை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நடந்து போகணும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டாக்ஸியை பிடிச்சி அங்கே போயிட்டு அங்கேயும் திரும்பி பஸ்ஸில் போகணும். ஒரு பார்க்கிங் கணக்கு, இங்கே பார்க்கிங்கை போட்டுருவோம். நம்ம கார் அங்கே போட்டாச்சு. இது ஃபுல்லாக கார் பார்க்கிங் தான். இந்த ஆப்போசிட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கார் பார்க்கிங், எல்லாமே ஃப்ரீ பார்க்கிங் தான், எதுவும் வந்து பெய்டு கிடையாது. இங்கே மழை தெரியுதா பாருங்களேன், இங்கே சுற்றி வந்து மழை தான் தெரியுது, எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல.
ஆனால் இந்த மலையை கிராஸ் பண்ணால் பாருங்கள் எப்படி இருக்குங்க. ஃபுல்லாக வந்து ஹரமும் சிட்டியும் இருக்குது இங்கே இருக்குது. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் கூட அதுக்கான தடையுமே இருக்காது. கிளாக் டவர் இதுதான் ஹரம். டனல் இருக்கா, அங்கே தான் நமக்கு வந்து பஸ்ஸு கிடைக்கும். அந்த டனல்கிட்ட கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 800 மீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். 1 கிலோமீட்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா ஹரம்க்கு ரொம்ப பக்கத்துலேயே போய் உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க. இருக்குதுலே இதுதான் ரொம்ப பக்கத்தில் போகிறது. வந்துட்டோம். ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 7 நிமிஷம் நடந்திருப்போம். இதுதான் டனல். இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். பஸ்ஸு தான். வாங்க போய் டிக்கெட் எடுப்போம். இங்கே தான் வந்து டிக்கெட்லாம் எடுக்கிறாங்க பாருங்கள். இதுதான் பஸ்ஸு வச்சு பார்த்தீங்கன்னா 8 ரியால் டிக்கெட்டுங்க. 11 ரியால்னு சொல்லி தப்பாக சொல்லிட்டேன். 8 ரியால் டிக்கெட்டு போகிறதுக்கு வர்றதுக்கும் ஓகே தான். ஓகே, இப்போ நம்ம டனலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இறங்கியாச்சு. இறங்கி எப்படி போயிட்டு இருக்கோம் பாருங்க. ஹரம் நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். வந்து இறங்கியாச்சு. பாருங்கள் எவ்வளோ மக்கள், மாஷா அல்லாஹ், எவ்வளோ கூட்டங்களை பாருங்கள். எவ்வளோ ஹாஜிங்க வந்து ஹரமுக்கு போய்கிட்டு இருக்காங்க. நார்மலாக இப்போ வந்து கூட்டம் கொஞ்சம் ஃப்ளைட் வரனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. இல்லை இன்னுமே அதிகமான கூட்டங்கள் இருக்கும். மாஷா அல்லாஹ் நம்ம வந்து இந்த கிளாக் டவருக்குள்ளே பூந்து இந்த பக்கம் வெளியே வந்துட்டாங்க. இதான் ஹரமு. நிறையா, ஆனால் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. போன வருஷத்தோட இந்த வருஷம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். பாருங்கள் அவ்வளோ மக்கள். இஃப்தாருக்கு வந்து நம்ம ஹரமுக்குள்ளே போக முடியாது, பள்ளிவாசலுக்குள்ளே போக முடியாது. ஏன்னா இன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம முன்னாடியே வந்திருந்தோம்னா நம்ம உள்ளே போக முடியும். இப்போ தான் நம்ம வேறு வழி இல்லை. இங்கே எங்கே கிடைக்குதோ இடம் அந்த இடத்துல தான் உட்காந்து நோம்பு திறக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா மக்கள் கூட்டத்தை எப்படி இருக்குன்னு. பேசமால் பாருங்க எப்படி கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ். இங்கே பாருங்கள் எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. இது ஆக்சுவலாக பள்ளிவாசல் இல்லை, அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஒரு மால். ஆக்சுவலாக நம்ம ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கோம். கடைகள் ஏதாச்சும் இருக்கான்னு அதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். விண்டாவது இருந்துச்சு ஃப்ளோரில். 3rd ஃப்ளோர் போவோம். வந்திருக்கோம். வாங்க போயிட்டு ஜூஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே இருக்கா? வண்டி எதுவும் இல்லையா? பாருங்கள் பாண்டா எவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஹரம் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னா நீங்கள் இங்கேருந்து வாங்கி கொடுத்துக்கலாம். இஃப்தாருக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம வாங்கினது எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. பாருங்கள் வந்து நம்ம மக்கால ஒரு மாலுக்கு மேலே இருக்கும். MCDC மால், பழைய மால். அழகாக இருக்குல்ல இந்த இடம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மக்கால கீழே ஹரமில் கூட்டமாக இருக்கனால நம்ம இங்கே உட்காந்துலாம்னு வந்துடுச்சு. இது பாருங்கள் மக்களே, இது மக்கா. மக்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து இங்கே உட்காந்துருச்சு. நோம்பு திறக்க டைம் ஆயிடுச்சு. நோம்பு திறந்துட்டு அப்புறமேட்டு நான் வரேன். தொழுகையை முடிச்சுட்டு கீழே இறங்கியாச்சுங்க. இஃப்தாரும் முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஆச்சு. கீழே போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள் மக்களோட கூட்டம் வச்சுருக்காங்க.
மக்காக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டைலு சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல ஒரு புதினா டீ கிடச்சிருக்கு. காவா புதினா டீலாம் கொடுத்துட்ருக்காங்க. நெல்லுன்னு காற்றுக்கு சூடாக ஒரு டீ செம்மையாக இருக்குது. கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் மக்கள் வெள்ளத்தை. நம்ம ஹரமுக்கு முன்னாடி இருக்கோம். தொழுவு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து திரும்பி நம்ம வண்டிக்கு போகிறோம். வாங்க. அல் மசஃபி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இங்கே தான் நம்ம போனோம். பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க. ஹாஜிகள் வந்து தொடர்ந்து இஃப்தாருக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நிறைய பேர் போய்கிட்டு இருக்காங்க. இருபுறமும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே தான் நம்ம பஸ் ஏறணும். பஸ் எடுக்காக நின்றுட்டுருக்கோம். பஸ் வருது. ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நைட்டு வந்து சாப்பாடெலாம் தருவாங்க. குப்பூஸு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் தருவாங்க. பழம், ஃப்ரூட்ஸு, டீ, காவா எல்லாமே தருவாங்க. வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறையா டிஃபன் மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இங்கே தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். வாங்க தண்ணி வாங்கலாம். வண்டியிலையும் தண்ணி இல்லை பாருங்கள். டெக்கரேஷன் பண்ணிட்டுருக்காங்க அழகா. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு, இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தண்ணி எடுத்துக்கலாம். இல்லை இந்த தண்ணி எடுத்துக்கலாம். பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஹோட்டலுக்கு மற்ற இடத்துக்கு போகிற பஸ்லாம் இங்கே தான் வரும். இங்கே வந்து டாக்ஸியும் வரும். இந்த 8 டாக்ஸியும் இங்கே வரும். இங்கேருந்து நீங்கள் போகிறவங்க போய்க்கலாம். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிறப்பாக நோன்பு திறந்துட்டு தொழுதுட்டு வந்து வண்டிக்கு வந்தாச்சு. பஸ்ஸில் ஏறி அப்புறமேட்டு பஸ்லேருந்து இறங்கி திரும்பி கொஞ்சம் தூரம் நடந்து வந்து வண்டி எடுத்தாச்சு. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, நாங்கள் வந்து மக்காவுக்கு உம்ராவுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வீட்டிலேருந்து வண்டி எடுத்து வந்து இங்கே பார்க்கிங் போட்டு இங்கேருந்து திரும்ப ரொம்ப தூரம் நடந்து அதுக்கப்புறம் பஸ்ஸில் வந்து தான் ஹரமுக்கு வர மாதிரி இருக்குது. ஹரமில் வந்து மீட் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். அதாவது நார்மலாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இது ரமதான் டைம். அதுவும் மேக்ஸிமம் வந்து உங்கள் ரூம் வந்து ஹரம் பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் மீட் பண்ணுறது. அதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. நிறைய பேரும் வராங்க. அதேமாதிரி நிறைய பேர் நம்ம சொந்தக்காரங்களுமே வராங்கல்ல, அவங்களையுமே நம்ம நிறைய பேரை பிக்கப் பண்ணி திரும்பி ட்ராப் பண்ணால் அவங்களால போக முடியல. அவங்களுக்கு வந்து அந்த இடங்கள் புதுசாக வந்தனால அவங்களுக்கு இடங்களும் தெரியல. அதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் நிறைய பேர் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணீங்க, ப்ரோ நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஷால்லாஹ் நம்ம முடிஞ்சால் ரமதான் இல்லாத மாதங்களில் முடிஞ்சால் மீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம சேனல் தொடர்ந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே வந்து இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.